இந்த பதிவு வந்து ஸ்கூல் லைஃப்பில் நடந்த ஒரு அருமையான பதிவை தான் இங்கே சொல்ல போகிறேன். நாங்கள் ஒரு 15 பேர் வந்து பி கிளாஸு குட்டையாக இருக்கிறதுனால லேடிஸோட ஜாயிண்ட்டு, அப்புறம் ஒரு 40 பேர் ஏ கிளாஸு. அவங்க வந்து ஏதாவது கிராமர் நடத்தினா, இல்லை மேக்ஸ் ஏதாவது முக்கியமான டவுட்னா, சயின்ஸு அந்த மாதிரி இதுக்கு வந்து ஜாயின் பண்ணுவாங்க, அப்புறம் போயிடுவாங்க. அப்படி இருக்கும்போது வந்து ஏ கிளாஸ் நண்பர்கள் எல்லாருமே வந்து எங்கள் கூட ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. ஏன்னா நாங்கள் லேடிஸோட ஜாயிண்டில் இருக்கிறதுனால வந்து எங்கக்கிட்ட நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு பிள்ளைகளை பற்றி டீட்டெயில் கேட்குறதுக்கு. அப்படி ஒரு 4 நண்பர்கள் வந்து லவ் பண்ண விஷயத்த தான் சொல்கிறேன். பிளாக் தண்டர்லாம் அப்போயே நாங்கள் டூர் போய் அந்த நண்பர்கள்லாம் அங்கேயே என்ஜாய் பண்ணி அப்படி லவ் பண்ணி அப்படிப்பட்ட ஒரு லவ் தான். அப்போல்லாம் வந்து இந்த செல்ஃபோன் காலகட்டம்லாம் கிடையாதுல்ல, 98லாம் வந்து. அப்புறம் இந்த தோட்டத்துலலாம் வெளியில் அவுட்ருலாம் போய் அப்போல்லாம் இந்த காதலுக்கு மரியாதை, காதல் மன்னன் அந்த மாதிரி படங்கள்லாம் ஃபோட்டோ எடுத்திருப்போம். அந்த தினத்தந்தி பேப்பரில் வரும். அந்த மாதிரி வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து நிறையா வந்து அந்த லவர்ஸ்லாம் எடுத்துக்கிடுவாங்க. அப்படி எடுத்து ஸ்கூல்லையும் மாட்டி வீட்லேயும் மாட்டி அப்படி பிரிஞ்ச நண்பர்கள் இருக்கிறாங்க. கூட்டிகிட்டு ஓடி போய் ஒரு மாதம் கழித்து பிரித்து கொண்டு வந்து தனித்தனியாக வேறு கல்யாணம் பண்ணி வச்ச நண்பர் ஒருத்தவரும் இருக்கிறாரு. அதில் என்னன்னா, எங்கள் கூட படித்ததில் வந்து 3 பிரபு இருப்பாங்க, 3 சரவணன் இருப்பாங்க. அப்படின்ட்டு தான். அதில் ஒரு வேதனையான விஷயம் வந்து சரவணன்கிற ஒரு பையன் மட்டும் சூசைட் பண்ணிக்கிட்டது அந்த பொண்ணுக்காக. அப்புறம் மீதம் வந்து எல்லாம் பிரிச்சுட்டாங்க. அதுக்காக நாங்கள் கெச்சம்கிட்ட வந்து எவ்வளவோ அடி வாங்கியிருக்கோம், எவ்வளவோ உத வாங்கியிருக்கிறோம், மொட்டி போட்டிருக்குறோம். பேரண்ட்ஸை கூப்பிட்டு வர சொல்லியிருக்காங்க. அப்படி ஸ்கூலை கட் அடிச்சுட்டு ஸ்கூலுக்கு வராமையே வந்து ஆற்றுல போய் சுற்றிக்கிட்டு தெரிவோம். அப்புறம் சரி எக்ஸாம் வந்ததுனால அந்த பசங்களை கூப்பிடுங்க, சரி படிப்பு கெட்டு போயிடும் அப்படின்னு கெச்சமே வந்து வாண்டடாக கூட்டிகிட்டு வந்து மறுபடியும் எக்ஸாம் எழுத வச்சது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான அனுபவங்கள்லாம் வந்து யாருக்காவது உங்கள் லைஃப்பில் நடந்திருந்தா சொல்லுங்கள் நண்பர்களே. இப்போயும் வந்து இடையில ஒரு 2 நண்பர்கள் மட்டும் மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து அந்த நண்பர்கள் ஒய்ஃப் வந்து ரொம்ப சந்தேகமானவங்க. அதனால் வந்து கொரோனா அப்போ கான்டாக்டில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சரி அவங்க ஒய்ஃபோட கேரக்டரு வந்து சந்தேகம் இருக்கிறதுனால வந்து நான் பேசுகிறத அவாய்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம மூலமாக வந்து ஏதோ அந்த பெண்களோட தொடர்பு இங்கே வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு ஃப்ரெண்டு வந்து 5 டிகிரி முடிச்சிட்டாங்க இது வரைக்கும். நான் எவ்வளோ சொல்லிட்டேன். காலேஜ்லலாம் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. கோயம்புத்தூரில் சூலூரில் ஒர்க் பண்ணாங்களாம். அப்புறம் இங்கே தேனி பக்கத்தில் வந்து ஒர்க் பண்ணாங்க. அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து இது வரைக்கும் வந்து ஒரு கரெக்டான ஒரு ஆசிரியர் பணி கிடைக்கவே இல்லை. அதுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஃபேமிலி சப்போர்ட் இல்லை, ஹஸ்பண்டு சரியில்லாதவங்க. அதனால் வந்து இப்போ வந்து பிள்ளைகளுக்கு வந்து வீட்டிலே செட்டு போட்டு டியூஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒன்று தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. நல்லா படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டு அந்த மாணவி வந்து இப்போ வந்து அவங்கள வந்து சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால தான் இந்த பதிவு நண்பர்களே. இந்த மாதிரி உங்கள் ஸ்கூல் லைஃப்பில் நடந்த அனுபவங்கள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் நண்பர்களே.